வணக்கம் மக்களே. இன்னைக்கு கைவினை களஞ்சியம் பகுதியில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ இது வரைக்கும் நீங்கள் நிறைய கற்றுருப்பீங்க. ஸோ இன்னைக்கு என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாமா? இப்போது நான் ஒரு சின்ன கிளாத் ஒன்று எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு கிளாஸ், இதை இப்படி போட்டு மூடி வைக்கிறேன். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்குறீங்கல்ல, பாருங்க, உங்களுக்கே தெரிய வரும். இது களிமண். இதை செய்யறச்சே ஃபஸ்ட்டு நல்லா உருட்டிக்கணும். நல்லா மேஷ் பண்ணி அடிச்சுக்கோங்க. அப்போது உள்ள காற்று இருந்ததுன்னா அது வந்துடும். இப்போது இதை நல்லா உருட்டின்ற பிறகு இதை முள்ள இப்படி வைங்க. என்ன புரிஞ்சுதா? முதல்ல நம்ம ஒரு துணி வச்சுட்டோம் ரெடியாக. அந்த துணியில் கூட நீங்கள் இப்படி களிமண்ணை ரொம்ப ஈரமாக இருந்ததுன்னா இப்படி மசிச்சு வச்சுக்கலாம். இப்படி இப்படி அப்போ உள்ள ஈரத்தன்மை ஏதாவது இருந்ததுன்னா அது போயிடும். ஓகே, இப்போது இதே துணியை வச்சு இப்போ நான் இந்த கிளாஸ் டம்ளர் மேலே போடுறேன். இதை அப்படியே ஒரு ஷேப் கொடுக்குறோம். இப்படி இப்படி சுற்றி சுற்றி பண்ணுங்க. சுற்றி சுற்றி இந்த இடத்த தட்டுங்க. இப்போ பாருங்க, இதை கொஞ்ச நேரம் விடுவோம். ஏன்னா ஈரமாக இருக்குது. இப்போ இது எல்லா இடமும் சேர்ந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க போடும்போது. இப்போ இதுக்கு தனியாக ஒரு ஹேண்டில் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் மக்கு மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஹேண்டில் கொடுக்க வேண்டிய அவசியம் வரும். எதுக்கும் நான் ஹேண்டிலும் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போது நம்ம பேஸ் பண்ணிட்டோம், சைட்ஸும் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு ஹேண்டில் ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் ஒரு ஹேண்டில் இப்போ செதுக்கியிருக்கேன். ஆனால் இது இப்போ பாருங்கள், இதெல்லாம் டூல் கிட்ஸ்னு பேர். பாட்ரியில் சேர்ந்தீங்கன்னா இந்த மாதிரி டூல் கிட்ஸை வச்சு தான் நீங்கள் செய்ய வேண்டியிருக்கோம். இதெல்லாம் பெரும்பாலும் நம்ம செய்யறச்ச ப்ரெசிஷன் கொடுக்கும், தட் இஸ் கரெக்டாக பண்ணுறதுக்கு. இப்போ இதை வச்சு நான் அழகாக ஃப்ளாட்டன் பண்ணுறேன். ஓகே, இப்போ இது நீட்டாக எடுத்தா இந்த பக்கமும் கை பிடிக்கிறோம் இல்லையா, அந்த பிடிப்பு, அந்த பிடிமான இடத்துல நீட்டாக இருக்கணும், வண்ண மாதிரி. அப்போது பார்க்குறதுக்கே ஆஹா குடிக்கணும் போல தோணும். எத்தனை குடித்தாலும் பத்தாது அந்த மக்லேருந்து அப்படிங்கிற ஆசை வரணும். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்மூத்தாக பண்ணிட்டேன், தெரியறதா? இந்த ஸ்மூத்னஸ் வந்த பிறகு இதை ஒட்ட போகிறோம். ஓகே, இதை ஒத்துறதுக்கு முன்னாடி இந்த ஹைட்டு நல்லா போகிறதான்னு பார்த்துக்கோங்க. ஒரு வாட்டி போதுமானதுன்னா இங்கேருந்து இப்படி கொடுத்துக்கோங்க. இந்த கீழ் போர்ஷனை இப்படி ஸ்மூதன் பண்ணிடணும், சைட்லேயும் ஸ்மூதன் பண்ணணும். அப்போ தான் இது வெளியில் வராமல் இருக்கும். இல்லைன்னா கை இப்படி சரியாக இருக்காது. இப்போ இது பாருங்கள், நான் எப்படி செதுக்கிறேன்னு பாருங்கள். மொள்ள நிதானமாக கொஞ்ச நேரம் கழித்து இதை ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ரிவர்ஸ் பண்ணிவிட்டு இந்த கிளாஸை மொள்ள எடுக்கணும். எடுத்துட்டு இதை நான் இப்போ இங்கே இவ்வளோ சீக்கிரமாக எடுக்கிறேன். ஆனால் யூஸ்வலாக நீங்கள் இவ்வளோ சீக்கிரமாக எடுக்கக்கூடாது, மொள்ள எடுக்கணும், டைம் எடுத்துட்டு பண்ணணும் இதை. ஆனால் மெத்தட் இது அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்.